டிஎம்கேயோட விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. எந்த இடத்துல எது பேசினாலும் அடிப்போம். நீங்க சட்டசபைக்கு வந்தீங்கன்னா எலும்ப உடைப்பான்னு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அவர் சட்டசபையில் இருக்காரு. அப்ப நாளைக்கு அவரால் முதலமைச்சருக்கு ஆபத்து வந்ததுன்னா கைதை கண்டிக்க தைரியம் இருக்க கனிமொழி அப்படியே துள்ளி எழுந்து வராங்களே, அவங்க எம்எல்ஏ பேசுறாரு, அதை கண்டிக்க ஏன் அந்த அம்மையார் கனிமொழிக்கு ஏன் மனம் வரவில்லை? அவங்களுக்கு மட்டும்தான் சட்டம் தெரியுன்ற அந்த இருமாப்பு இருக்குல்ல, திமுகவுக்கு இருக்கக்கூடிய இருமாப்பு, அந்த இருமாப்பில் வர வார்த்தை இது. எங்கிட்ட என்ன அரெஸ்ட் பண்ணணும்னா ஸ்பீக்கர் பர்மிஷன் வாங்கணும். இல்லை சார், நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க, பர்மிஷன் வாங்கிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ண வேணாம் சார், உங்களை அரெஸ்ட் பண்ண தகவலை ஸ்பீக்கருக்கு சொன்னால் போதும், அது பண்ணிவிடுவாங்க எப்பயுமே. அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அவரும் கூட சேர்ந்து நடனம் ஆடுகிறார். அவர் கிட்டத்தட்ட கிலோ கணக்கில் 500 கிலோன்றாங்க. ஒரு 10 செகண்ட் வீடியோ ஃபார் எவர் உங்களை செதைச்சிடும். அதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. தோல்வியிலிருந்து எந்த பாடமும் கற்க அவர்கள் தயாராகலை. தாவேகா அரசனுடைய கூட்டணி கட்சிகளே விஷ பானங்களை தாவேகா அரசு மேலும் முதல்வர் விஜய் மேலும் தொடர்ந்து தொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. கண்டினியூஸாக நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் உள்ளேயும் இருக்கீங்க அப்படின்னா முதலமைச்சரால் இது நீண்ட நாள் தாங்க முடியாது. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள். சார் வணக்கம். டிஎம்கேயோட விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டேயன் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவதூறாக அவர் பேசினார். அது அவதூறுன்னு சொல்லலாமா, இல்லை ஹேட் ஸ்பீச் என்ற லெவலுக்கு சொல்லலாமா? ஏன்னா அவர் போலீஸ் கைது செய்ய போகும்போது ஸ்பீக்கரோட பர்மிஷன் இருந்தால் தான் என்னை நீங்கள் கைது பண்ண முடியும், நான் எம்எல்ஏ அப்படின்னு சொல்கிற அந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம். கட்சிக்காரங்கெல்லாம் வெளியில் கூட்டமாக நிற்கிறாங்க. அவர் பேசின வீடியோவில் முதல்வர் அவர்களை ஒருமையில் பேசுகிறாரு, எலும்பு அடித்து நொறுக்கிடுவோன்ற லெவலுக்கு ரொம்ப அதிகப்படியான வார்த்தைகள் வருது. இது எதை நோக்கி தமிழக அரசியல் போயிட்டுருக்கு சார்? இந்த மாதிரி முதல்வருக்குரிய மரியாதையை கொடுத்து தானே ஆகணும். அது எம்எல்ஏக்கள் தொடர்ந்து இப்படி பண்ணுறதும். ஆனால் கனிமொழி அவர்கள் விடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா காவல்துறையை குறை சொல்லி தான் வருதே தவிர இந்த பக்கம் இவர் பேசினது தவறு அப்படிங்கிற ரீதியில் எதுவும் நமக்கு அவங்க சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கவும் முடியாது. பட் இப்படி தான் போயிட்டு இருக்கு. இதை எப்படி அதான் அவங்களால திரும்பவும் சொல்கிறாங்க, பிரச்சனையோட மூலக்கரு ஒன்று தாங்க. எத்தனை விதமான சம்பவங்கள் நடந்தாலும், விதவிதமாக என்ன நிகழ்வுகள் நாட்டில் நடந்தாலும் அடிப்படை ஒன்று தாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தால் தலையிலேருந்து வால் வரைக்கும் மே 4ஆம் தேதி 2026ஆம் தேதி வெளிவந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகளை நம்ப முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, ஜீரணிக்க முடியவில்லை. இதாங்க சிக்கல். தேர் இன் டினையல் மோட். அது எப்படி விஜய் ஜெயிக்கலாம், அது எப்படி நாங்கள் தோக்கலாம்? சரி, குறைஞ்சபட்சம் நாங்கள் எடப்பாடிக்கிட்டே தோற்றுருக்கலாமே, அது ஏன் நடக்கலை? இதுதான் அவங்க ஆதங்கம். அதோட விளைவு தான் இப்படி நடக்குது. எத்தனை பேர் இப்படி அவலமாக பேசுகிறோம். யாரை பற்றியுமே அப்படி பேசக்கூடாது. பொது வெளியில் யாரை பற்றியுமே ஒருத்தன் எலும்பை உடச்சிடுவோன்னு யாருமே பேசக்கூடாது. அப்படி பேசுனா அது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம். அதில் நீ ஒரு முதலமைச்சரை பற்றி பேசுகிற குறைஞ்சபட்ச நேர்மை கூட இல்லாமல் கனிமொழி எப்படி இதை கண்டிக்காமல் இருக்காங்க? கைதை கண்டிக்க தைரியம் இருக்க கனிமொழி அப்படியே துள்ளி எழுந்து வராங்களே, அவங்க எம்எல்ஏ பேசுகிறாரு, அதை கண்டிக்க ஏன் அந்த அம்மையார் கனிமொழிக்கு ஏன் மனம் வரவில்லை? இது எந்த விதத்தில் நியாயம்? ஒருத்தர் மாற்றி, அதாவது யாராவது ஒருத்தர் தொடர்ந்து திமுகவில் இந்த அவதூறு பேச்சை பேசி, இது அவதூறு பேச்சு இல்லைங்க, இது வெறுப்பு பேச்சு, இது ஹேட் ஸ்பீச், இது வயலன்ஸ், இது அப்சல்யூட் வயலன்ஸ். அனிதா ராதாகிருஷ்ணன் பேசுனது கூட நீங்கள் ஓகே, அது கைது செய்ய வேணான்னு விட்டுக்கலாம். எலும்பை உடைப்பேன், நீங்கள் சட்டசபைக்கு வந்தீங்கன்னா எலும்பை உடைப்பேன்னு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அவர் சட்டசபையில் இருக்கார். அப்போ நாளைக்கு அவரால் முதலமைச்சருக்கு ஆபத்து வந்ததுன்னா சட்டசபை கதவுகளை பூட்டினா எலும்பை உடைச்சிட்டு தான் வேற வேலை பார்ப்போம். இப்போ நான் என்ன கேட்குறேன், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், இவங்க 2 பேரும் இந்த பேச்சை ஆதரிக்கிறாங்களா அல்லது எதிர்க்கிறார்களா? அவங்க இதை தெளிவுபடுத்தணும். குறைஞ்சபட்ச மனசாட்சி உள்ள, அறிவு நேர்மை உள்ள யாருமே இந்த பேச்சை ஏற்றுக்க மாட்டாங்க. நான் முதலமைச்சர் என்பதால் மட்டுமல்ல, யாரை பற்றியுமே பேசக்கூடாது. குறிப்பாக முதலமைச்சரை பற்றி நீ பேச முடியாது. நீ கதவை மூண்டினா சட்டசபை உள்ள எலும்பை உடைப்பன்ற ஒரு எம்எல்ஏ, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏ, நல்லது கெட்டது அவருக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு பர்மிஷனும் தேவையில்லை ஸ்பீக்கர்கிட்ட. அவசியமே இல்லை. கைது பண்ணிட்டு இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கணும். அதாவது இவங்களுக்கு தான் இப்போ திமுகவோட ஒரு பிஹேவியரை 2 மாதமாக பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மட்டும்தான் சட்டம் தெரியும், அவங்களுக்கு மட்டும்தான் சட்டமன்ற மரபுகள் தெரியும், அவங்களுக்கு மட்டும்தான் நாட்டு நலனில் அக்கறைக்க,
எல்லாம் அவங்களுக்கு மட்டும்தான், மற்றவங்க யாருக்கும் ஒன்றும் தெரியாதுன்ற அந்த தொனியில் தான் அவங்க நடவடிக்கை இருக்குது. இது வந்து ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ். வெளிப்படையாக தெளிவாக தெரியுது. அவர் ஒரு சிட்டிங் எம்எல்ஏ. அவர் ஒரு முதலமைச்சரை பார்த்து சட்டமன்றத்துக்குள்ளே கதவு மூணா உன் எலும்பை நான் உடைப்பேன்றாரு. வாட் மோர் யூ நீடு? காக்னிசபிள் அஃபென்ஸ்னுவாங்க. இதுக்கு வந்து அவர் சொல்கிறாரு, அவர் சட்டம், அதான் அவங்களுக்கு மட்டும்தான் சட்டம் தெரியுன்ற அந்த இருமாப்பு இருக்குல்ல, திமுகவுக்கு இருக்கக்கூடிய இருமாப்பு, அந்த இருமாப்பில் வர வார்த்தை இது. எங்கிட்ட என்ன அரெஸ்ட் பண்ணணும்னா ஸ்பீக்கர் பர்மிஷன் வாங்கணும். இல்லை சார், நீங்கள் தப்பாக பேசுகிறீங்க. பர்மிஷன் வாங்கிட்டு உங்களை அரெஸ்ட் பண்ண வேணாம் சார். உங்களை அரெஸ்ட் பண்ண தகவலை ஸ்பீக்கருக்கு சொன்னால் போதும். அது பண்ணிவிடுவாங்க எப்பயுமே. இப்போ எம்பிஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க, லோக்சபா ஸ்பீக்கர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க கிடையாது. அரெஸ்ட் பண்ணிவிட்டு தகவலை சொல்லிவிடுவாங்க. ஸ்பீக்கர் ஆஃபீஸுக்கு வந்து சிட்டி போலீஸ்லேருந்து அல்லது டிஸ்ட்ரிக்ட் போலீஸ்லேருந்து தகவல் போயிடும். அவ்வளோதான். அவசியமே கிடையாது, பர்மிஷன் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. திமுக எப்படியாவது இந்த அரசை கவிழ்க்க துடியாய் துடிக்கிறது. இதுதாங்க பிரச்சனை. இல்லாட்டி இப்படிலாம் நீங்கள் சொன்ன மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறாங்க. நீங்கள் பிரச்சனைகளின் அடிப்படையில் அரசை விமர்சிப்பது வேறு, அதில் கைது செய்வதில் நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ யாரோ ஒரு மந்திரி அந்த ரமேஷை பற்றி வந்து யாரோ ஒருத்தர் ட்வீட் போட்டாங்கன்னு அரெஸ்ட் பண்ணப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் அதை கண்டிச்சது. அது நியாயமானது. நீங்கள் அதுக்கு அவதூறு வழக்கு தான் போட முடியுமே தவிர அதுக்கு கைது பண்ண முடியாது. ஆனால் இந்த எம்எல்ஏவை கைது பண்ணாமல் போலீஸ் எப்படி இருக்க முடியும்? நான் அவங்க எலும்பை உடைப்பேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சரை பார்த்து அவர் சொல்கிறாருன்னா என்ன செய்யணும்னு விரும்புகிறாங்க? கனிமொழி அம்மையார் அதை சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். சரி, இது அவதூறு தாண்டி ஹேட் இது அவதூறு இல்லைங்க, இது ஹேட் ஸ்பீச்சுங்க. சி, அவதூறுக்கும் ஹேட் ஸ்பீச்சுக்கும், டெஃபமேட்ரிக்கும் ஹேட் ஸ்பீச்சுக்கும் பேசிக்கலி டிஃப்ரென்ஸ் இருக்குது. முதலமைச்சர் விஜயை பற்றி உருவகேலி செஞ்சோ அல்லது வந்து அவருடைய சினிமா பின்புலத்தை வச்சோ பேசினா அது அவதூறு. அதுக்கு கைது பண்ணால் தப்பு. எஸ், ராங். அது டெஃபமேஷன். திஸ் இஸ் ஹேட் ஸ்பீச். திஸ் இஸ் இன்டிமிடேட்டிங் ஸ்பீச். இது கொலை மிரட்டல். நான் எலும்பை உடைப்பேன்னா என்ன அர்த்தம்? கொலை மிரட்டல் தான் அது. ஒரு கவர்மெண்ட் எப்படி அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கும்ன்ற நான். நீங்கள் என்ன வேணால் பேசுவீங்க, என்ன வேணால் எழுதுவீங்க. ஏன் உங்கள் கவர்மெண்ட்டில் கார்ட்டூன் போட்டவனெல்லாம் தூக்கி நீங்கள் உள்ளே வைக்கல? எந்த அடிப்படையில் கனிமொழி அம்மையார் இதை எதிர்க்கிறார்? அவர் ஒரு குறைந்தபட்ச மனசாட்சியும் அறிவு நேர்மையும் உள்ள அரசியல்வாதி என்று நினைத்து கொண்டிருந்தோம். அது இன்று பொய்யாகி கொண்டிருக்கிறது. இது மக்கள் மத்தியில் திமுக ஒரு விஷயத்தை திமுக மறந்துடுச்சு. தலைவர்கள் டாப் டு பாட்டம் இந்த தொடர்ந்து கவர்மெண்ட்டு கவுந்துரும் பேசுறது, தொடர்ந்து ஆபாச பேச்சுக்கள், தொடர்ந்து விஜயை தனிப்பட்ட முறையில் முதலமைச்சரை வந்து எலும்பு உடைப்பெல்லாம் பேசுறது, இப்படி தொடர்ந்து பேசுறது மக்கள் மத்தியில் திமுக மீது இருக்கக்கூடிய வெறுப்பை மேலும் 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 அதிகரிக்கும். குறைஞ்சபட்ச புரிதல் அவங்களுக்கு ஏன் இல்லைன்னு தான் புரியல. பேசுவது மட்டும் இல்லை சார், ஒரு சில செயல்பாடுகள், குறிப்பா துரைமுருகன் அவர்கள் பேத்தி திருமண என்கேஜ்மெண்ட் வைபவத்தில் நம்ம பார்த்தோம்னா அவ்வளவு நகையை அணிஞ்சிட்டு திமுக, அது திராவிட மாடல் கல்யாணங்க. அது அப்படிதான் இருக்கும். சார், அதுல அந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸ் பார்த்தோம்னா மக்கள் எல்லாம் கொதிச்சு போய் போட்டிருக்காங்க. இது யார் வீட்டு பணம்? இவ்வளோ பணத்தை கொள்ளை அடிச்சு நீங்க ஆடுறீங்களா? அதாவதுங்க, அதை வீடியோ எடுத்து அதை போடுற அளவுக்கும் அப்படிப்பட்ட நபர்களை திருமணத்துக்கு அழைச்சு அவர் நடனம் ஆடுகிறார். அந்த பெண்ணோட தந்தை துரைமுருகனோட மகன் எம்பி, அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர். அவரும் கூட சேர்ந்து நடனம் ஆடுகிறார். அவர் வந்து கிட்டத்தட்ட கிலோ கணக்கில் 500 கிலோன்றாங்க. யோசிச்சு பாருங்கள். அப்போ வந்து தோல்வியிலிருந்து எந்த பாடத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் கற்றுக்கொள்ள தயாராக இல்லை. விஷுவல்ஸ் வந்து ஒரு 1000 வார்த்தையில் நீங்கள் எழுதுகிற ஒரு கட்டுரையை விட ஒரு 10 செகண்ட் வீடியோ வந்து ஃபார் எவர் உங்களை செதைச்சிடும். அதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. தோல்வியிலிருந்து எந்த பாடமும் கற்க அவர்கள் தயாராக இல்லை. அந்த கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணத்தில் விட ஆடம்பரம், அந்த நிச்சயதார்த்தத்தை காட்பாடி பூரா கிட்டத்தட்ட வந்து 1000க்கும் மேற்பட்ட பேனர்கள், மக்கள் முகம் சுளித்திருக்கிறார்கள். வாகன போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய, ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய பேனர்கள். அதோட முத்தாய்ப்பாக அந்த 500 கிலோ நகையை அணிந்து கொண்டு கட்சி பிரமுகர் ஒருவர் நடனம் ஆடுகிறார். அருவருப்பா இல்லையா அவங்களுக்கு? அதாவது இந்த பிக் ஃபேட் வெட்டிங்ஸ் ஆர் ஆல்வேஸ் அ கர்ஸ் ஃபார் இண்டியான்வாங்க. அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய அந்த காசு போட்டு செலவு பண்ணுறோம். அதாவது இது வந்து வல்கர் டிஸ்பிளே ஆஃப் வெல்த். இந்த பிக் ஃபேட் வெட்டிங்ஸை வந்து ஏன் கண்டிக்கிறோம்? நம்ம ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு தேசத்தில் இப்படிலாம் நீங்கள் பண்ணுறதுன்றது வந்து மக்களை இழிவுபடுத்துறது மட்டும் இல்லாமல் எவ்வளவு பொருள் விரையும். இதை ஒரு தொழிலதிபர் பண்ணால் கூட ஒன் கேன் ஃபர்கிவ். ஒரு அரசியல்வாதி 50 ஆண்டுகள் அங்கே எம்எல்ஏ, அவர் மகன் இன்றைக்கி 8 ஆண்டுகளாக எம்பி, கட்சி படுதோல்வி அடைஞ்சிருக்கு, அவரே தோற்றுருக்காரு. தோத்த 2 மாதத்தில் இப்படி ஒரு ஆடம்பர கல்யாணம். கனிமொழி அவர்கள் இருக்காங்க, கனிமொழி அந்த கல்யாணத்தில் இருக்காங்க. இதுக்கெல்லாம் அம்மையார் கனிமொழி என்ன பதில் சொல்லுகிறார்? அதாவது நிரந்தரமாக திமுகவை வந்து
ஊற்றி மூடுறதுக்கான வேலையை திமுககாரர்களே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் சொல்லுவாங்க, திமுகவை அடிக்கடி சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், திமுககாரர்களை எந்த கொம்பனாலையும் வீழ்த்த முடியாதுன்னு. திமுகவை எந்த கொம்பனாலையும் வீழ்த்த முடியாதுன்னு. அது 100% உண்மை. திமுகவை எந்த கொம்பனாலையும் வீழ்த்த முடியாது, திமுககாரனை தவிர. இந்த நடனம் ஆடியவரும் காட்பாடி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர். ஒரு ஒன்றிய குழு தலைவருக்கு 500 கிலோகிராமில் நகையும் அதை வெளிப்படையாக போட்டு, அது வல்கர் டிஸ்பிளே. பணம் இருக்கிறத விட கார்பரேட்ஸுக்கும் ஃபியூடலுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அதுதான். ஃபியூடல் வெல்த்துன்றது வந்து டிஸ்பிளே பண்ணிக்கும் தானே, கார்பரேட் வெல்த் ஓரளவு டீசெண்டாக இருக்கும். இது வல்கர் டிஸ்பிளே ஆஃப் வெல்த் பை அ பாலிட்டிஷியன். மக்கள் மத்தியில் கோவத்தை வரும், வெறுப்பு. ஏற்கனவே மக்கள் கோபித்து தான் உங்களை தூக்கி எரிஞ்சிருக்காங்க. அந்த கோவம் அடங்கிறதுக்கு 5 வருஷம் ஆகும். இப்போ இதை மாதிரி தொடர்ந்து பண்ணிங்கன்னா, சொன்னீங்களா அந்த பின்னூட்டத்தை, அதை பார்க்குறவங்க எல்லாருக்குமே எவ்வளோ கோவம், அருவருப்பை உண்டு பண்ணுதில்ல, காரி உமிழ்ணும்னு தோணும்ல. இது மக்களை நீ இல்லாதவனை இழிவுபடுத்துறல்ல. இன்றைக்கும் இரவு நேர உணவு உண்ணாமல் போகக்கூடியவர்களோட இந்தியர்களோட எண்ணிக்கை என்பது அதிகம். ஒரு பக்கம் அந்த கட்சியோட நலத்திட்டங்கள் 50 ஆண்டுகளில் கலைஞர் தொடங்கி ஸ்டாலின் வரைக்கும் அவங்க நல்லது செஞ்சுருக்காங்கன்றதுல நமக்கு மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள், எவ்வளவோ திட்டங்கள், அதெல்லாம் நம்ம பாராட்டுறோம். நம்ம ஒன்றும் குருட்டுத்தனமான திமுக எதிர்ப்பாளர்கள் அல்ல. ஆனால் கட்சி தோல்வி அடைந்திருக்கும் பொழுது இப்படி ஒரு வல்கர் டிஸ்பிளே ஆஃப் வெல்த் இருக்குல்ல, அந்த நகரத்தை அது 2 மாதங்களுக்கு 1000க்கும் மேற்பட்ட பேனர்ஸ், கட் அவுட்ஸ். இந்த பக்கம் வந்து 500 கிலோ நகையை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்கன்னா மக்கள் வந்து அதை, இது வந்து பார்க்குற மக்கள் இன்னும் வெறுப்பை தான் வளர்க்கும். அப்போ அவங்களுக்கு தெளிவாக தெரியுது, இது ஒன்றும் இனிமேல் நம்ம ஒன்றும் ஓட்டு போட்டு வரப்போகிறதில்ல, பிஜேபியோட போயிடலாம், இன்னும் 3 வருஷம் இருக்குது. அது தேர் லீஸ்ட் பாதர் அபவுட் பப்ளிக் ஒப்பீனியன். கட்சி தலைமையிலேருந்து ப்ராப்பர் கைட்லைன்ஸ் இவங்கெல்லாம் எப்படி இருக்கு, அதெல்லாம் வந்துங்க, அதான் இது அடுத்த சப்ஜெக்ட்டுங்க. அதெல்லாம் இல்லாதால் தானே இது நடக்குது. இது எப்படிங்க, இது நீங்கள் திராவிட மாடல்னு பெருமையாக பேசிக்கிறீங்க. இந்த அசிங்கத்துக்கெல்லாம் என்ன பேர்? இது திராவிட மாடல் கல்யாணம் இல்லையா? ஒன்றா திராவிட மாடல் கலைஞர் வாயிலேருந்து அந்த வார்த்தையே வந்தது கிடையாது, ஸ்டாலின் வாயிலேருந்து தானே வந்தது. ஆனால் நடைமுறை என்னவா இருக்குது? அதுக்கு நேர் எதிராக இருக்குல்ல. யாராவது ஒருத்தர், ஒரு குறைஞ்சபட்ச அறிவு உள்ளவன், ஒரு பொறுப்புள்ள ஒரு குடிமகன் இந்த கல்யாணத்தை பார்த்தா அவன் முகம் சொல்லிப்பானா? ஃபண்டமெண்டலி இட்ஸ் அ வல்கர் டிஸ்பிளே ஆஃப் வெல்த். அது வந்து இல்லாதவர்களை, ஏழை மக்களை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு வேலை இல்லை. அப்போ அதை அவங்க தொடர்ந்து செய்கிறாங்க. அதை பற்றி அவங்களுக்கு இப்போ இதை பற்றி ரிமோர்ஸ்னுவாங்க. யாருக்காவது அந்த ஒரு துரைமுருகனுக்கோ ஒரு மகனுக்கு கதிரானந்துக்கோ யாருக்கா இல்லை கட்சிக்கு இருந்தால் கனிமொழி இதை பற்றி எதாவது கருத்து சொல்லுவாங்களா? எல்லாத்துக்கும் கருத்து சொல்கிற கனிமொழி, அதுவும் அந்த கல்யாணத்துக்கு அவங்க போயிருக்காங்க. சிச்சி அப்படின்னு முகம் சொல்லிக்க வேணாம். இது என்னது இது? அப்போ ஏற்கனவே தோற்று அதிகாரத்தை இழந்த பிறகு இது போன்ற ஆடம்பர கேளிக்கைகள் இன்னும் வெறுப்பை தான் வளர்க்கும்ன்றது புரிதல் அவங்களுக்கு இல்லை. அவங்க அதை பற்றி கவலையும் படலை. அதுதான் வந்து அந்த அரகன்ஸுன்றது, பொலிட்டிக்கல் அரகன்ஸ். பவர் போனாலும் நாங்கள் தான். இன்னமும் அவங்க பிரச்சனை என்ன, விஜய் சிஎம் ஆனதை ஏற்றுக்க முடியல. மினிஸ்டர்ஸ், எக்ஸ் மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ் பேசுகிறத பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னமும் தாங்கள் தான் அதிகாரத்தில் இருப்பது மாதிரி தான் பேசுகிறாங்க. அது மக்கள் மத்தியில் இன்னும் அதிகமாக கோபத்தையும் வெறுப்பையும் வளர்க்கும்ன்றது புரிதல் அவங்களுக்கு இல்லை. அதான் அதிகப்படியான பணம் வந்து சேர்ந்ததுன்னா என்ன நடக்குமோ அது இன்றைக்கி திமுக நடந்தது. சார், கடந்த 2 மாதங்களாக தாவேகா அரசனுடைய கூட்டணி கட்சிகளே விஷ பானங்களை வந்து தாவேகா அரசு மேலும் முதல்வர் விஜய் மேலும் தொடர்ந்து தொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு மதிமுக தலைவர் வைகோ அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. அவர் இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, திமுக கூட்டணியில் இருக்கும்போது இவங்களுடைய விஷ பானங்கள்லாம் எங்க போச்சு, ஏதாவது பிரச்சனைனா நீங்க நேர்ல சந்திச்சு சொல்லாம தினம் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க எதுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இது நீங்க எப்படி? கிட்டத்தட்ட முதன்முறையாக வைகோ சொல்வதை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். சொல்கிறதுக்கு வைகோக்கு நோக்கங்கள் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், அது எனக்கு தெரியாது. பட் வைகோ சொல்லுவதை இந்த விஷயத்தில், இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் 100% ஏற்றுக்கொள்கிறேன். அவர் கேட்குறது கரெக்ட். திமுகவில் இருக்கும்போது திருமாவளவன் என்ன செய்து கொண்டிருந்தார்? இந்த 70 நாட்களாக திருமாவுடைய நடவடிக்கைகள் என்பது எந்த ஒரு அரசையும், விஜயோட இடத்துல யார் இருந்தாங்கனாலும் அவர்களை கோபம் கொள்ள வைத்திருக்கும். ஒவ்வொரு நாளும் விமர்சனம், ஒவ்வொரு நாளும் பிரச்சனை. ஆன் இஷ்யூஸில் கருத்து தெரிவிப்பது என்பது வேறு, ஒவ்வொரு இஷ்யூஸுக்கும் வந்து பிரச்சனையை கிளப்புறதுன்றது வேறு. முன்னால் ஒரு பேச்சு, பின்னால் ஒரு பேச்சு, காலையில் ஒரு பேச்சு, மத்தியானம் ஒரு பேச்சு, சாயங்காலம் ஒரு பேச்சு, ராத்திரி ஒரு பேச்சு, மறுநாள் காலையில் அத்தனையும் மாற்றி இன்னொரு பேச்சு. வைகோ அவர்கள் சொல்வது 100% உண்மை என்று தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் அதிகாரத்துக்கு உள்ளே இருந்துகிட்டு விமர்சனம் பண்ண முடியாது. அப்படின்னா வெளியில் வாங்க. யூ ஆர் த கவர்மெண்ட். அதை புரிஞ்சுக்கோங்க. மற்றவங்க விமர்சனம் பண்ணுறதுக்கும் திருமாவுக்குமான விமர்சனத்தை நம்ம ஏன் வேறுபடுத்தி பார்க்கணும்னா, இதை வைகோ பண்ணால் கூட பரவாயில்ல. ஏன்னா அவர் அதிகாரத்துக்குள்ளே இல்லை, அவர் எம்எல்ஏ இல்லை, ஆட்சியில் அவர் இல்லை. லெஃப்ட்டு பண்ணால் ஏற்றுக்கலாம், ஏன்னா அவங்க வெளியிலேருந்து ஆதரிக்கிறாங்க. ஆனால் திருமாவளவன் செய்யக்கூடாது, ஏன்னா நீங்கள் தான் கவர்மெண்ட். அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு.
அப்படி உங்களுக்கு ரொம்ப கோபம் வருது, ரோசம் பொத்துக்கிட்டு வருது ஒரு செயல்பாடால், கவர்மெண்ட்டோட செயல்பாடுகளால், அப்படின்னா நீங்கள் வெளியில் வந்துடுங்க. கெட் அவுட் ஆஃப் த கவர்மெண்ட். அதிகாரத்துக்கு உள்ளே இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படி பேசுறதுன்றது வந்து ஆங்கிலத்தில் சொன்னால் திஸ் இஸ் அன்டெனபிள், திஸ் இஸ் இம்மாரல். இது வந்து இது வந்து ப்ரொப்ரைட்டின்வாங்க, அது கிடையாது. இது அமைச்சரவை பொறுப்பு என்பது கூட்டு பொறுப்பு. இப்போ காங்கிரஸும் ஐயுஎம்எல் எப்படி இருக்காங்க, அப்படி தான் நீங்கள் இருக்கணும். அப்படி முடியலன்னா வெளியில் போயிடுங்க. உள்ளே இருந்துட்டு இம்சை கொடுக்காதீங்க. தினம் இம்சை, எவ்ரிடே ப்ராப்ளம். ஐ திங்க் வைகோ சொன்னது 100% கரெக்டுங்க. திருமாவோட செய்கை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. ஃபண்டமெண்டலி யூ ஆர் த கவர்மெண்ட். அந்த புரிதல் இல்லாமல் அவர் பேசுகிறாரு. தாவேக அமைச்சரவையில் இருந்துட்டு திமுக கூட்டணியில் இருப்போன்றது, அப்புறம் திமுக கூட்டணியில் இருக்கமா இல்லையான்னு எங்களுக்கே தெரியலன்றது. தாவேகாவும் திமுகவும் இந்த பேச்செல்லாம் உங்களுக்கு ஏன் சார்? அப்போ அமைச்சரவையிலேருந்து வெளியில் போயிடுங்க. உள்ளேயும் இருப்போம், இம்சியும் கொடுப்போம், திமுக உறவும் வேணும்னா அது எப்படி? அவர் சொன்ன மாதிரி நோபல் பரிசு தான் கொடுக்கணும் உங்களுக்கு. அதனால தான் அவங்க மாற்று வழியை தேடுறாங்க. இன்றைக்கி அன்புமணியோட போய் ஆதவ அர்ஜுனா பேட்மிண்டன் ஆடுறாருன்னா 4 எம்எல்ஏ இருக்குது, இங்கே 2, அங்கே 4, 2 விட 4 பெருசு, மினிமம் மேத்தமெட்டிக்ஸ். அந்த ஆப்ஷன் அவங்க தேடுறாங்க. இதை புரிஞ்சுக்கணும். ஆகவே வைகோ அவர்கள் திருமாவை பற்றி சொன்னது என்னை பொறுத்தவரையில் 100% சரி. அவர் சொன்னது, வைகோ சொன்னது கரெக்ட். அப்படி தான் நான் பார்க்குறேன். சார், வைகோ அவர்கள் பேச்சுக்கு எதிர்வினையாற்றி இருக்கிறார் அமைச்சர் வன்னியரசு அவர்கள். அவர் என்ன சொன்னாருனாக்கா, நாங்க கூட்டணியில இருக்கும் பொழுது நாங்களாவது திமுகவை எதிர்த்து பல போராட்டங்கள் நடத்தினோம், ஆனா நீங்க ஒண்ணு கூட பண்ணலையே அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. இவங்க என்ன போராட்டம் நடத்தினாங்க, இவங்க என்ன பண்ணல? இஷ்யூஸ்ல எதிர்த்து பேசினாரு, ஏதோ போராட்டம்லாம் பண்ணாங்க வன்னியரசு, தாவே இவங்க விசிகா எங்க இருக்கும்போது, திமுக கூட்டணியில இருக்கும்போது. அப்ப அமைச்சரவைக்குள்ள இல்லை, தைரியமா பேசினாங்க. இப்ப நீ அமைச்சரவைக்குள்ள இருக்க, அமைச்சரவைக்குள்ள இருந்துட்டு எப்படி நீ பேச முடியும்? இட் இஸ் யுவர் கவர்மெண்ட். உனக்கு எதிராக நீங்களே பேசிப்பீங்களா? ஏங்க இது வந்து லாஜிக்கே இல்லைங்க வன்னியரசு சொல்கிறது. அன்றைக்கி நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அன்றைக்கி போராட்டம் நடத்தினது என்ன? நீங்கள் கவர்மெண்ட்டில் இல்லை, யூ ஆர் நாட் பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட். இன்னைக்கு யூ ஆர் த கவர்மெண்ட். மந்திரியாக உட்காந்துன்னு இருப்பார் வன்னியரசு, திரும்ப வெளியில் பேசின்னு இருப்பார் இஷ்டத்துக்கு. இது எப்படி அனௌ பண்ணுவாங்க? இது சொந்த செலவில் சூனியம் வச்சுக்கிறது. ஆகவே வன்னியரசோட லாஜிக் ரொம்ப தப்பு. அடிப்படையில் புரியலைங்க. வன்னியரசுக்கும் புரியல, திருமாக்கும் புரியல. மந்திரியாக இருக்கிறதுனா என்னன்னு புரியல. மந்திரியாக இருக்குதுன்னா யூ ஆர் த கவர்மெண்ட் சார். நீங்கள் தான் சார் அரசாங்கம். உங்களுக்கு எதிராக நீங்களே பேசுவீங்களா? அப்படி ரொம்ப உங்களுக்கு பிரச்சனையா? அமைச்சரை விட்டு வெளியேறுங்கள். இது இப்படியே போச்சுன்னா அதில் போய் முடியும். எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்கிறேன். ஆகவே வன்னியரசோட லாஜிக் முறையற்றது. திமுகவோட நீங்கள் கூட்டணியில் இல்லை, அதனால் எதை வேணால் நீங்கள் பேசியிருக்கலாம். அன்றைக்கி அவங்க போராடலையா இல்லையான்னு கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் போராடினோன்னு சொல்கிறது பதிலே கிடையாது. அன்றைக்கி நீங்கள் போராடினாலும் போராடாட்டியும் அதுக்கு அர்த்தம் கிடையாது. போராடினீங்கன்னா அதில் தப்பே கிடையாது. ஏன்னா நீங்கள் அரசில் இல்லை, நீங்கள் உள்ளே இருக்கீங்க. உள்ளே இருந்துட்டு மாற்றி எப்படி திரும்ப பேசுவார்? வைகோ தெளிவாக ஒரு லாஜிக் எடுக்கிறார். நான் யாரோடையாவது இருந்தேன்னா அவங்களுக்கு எதிராக பேச மாட்டேன்றாரு. அது தப்போ ரைட்டோ, அதில் ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் உங்ககிட்ட என்ன லாஜிக் இருக்குது? ஆகவே வைகோ சொன்னது தான் 100% கரெக்டு. வன்னியரசோட அதற்கான எதிர்வினை என்பது கன்வின்ஸ் பண்ண முடியாது. அது வந்து அவர் பூசி மெழுகுகிறார். வன்னியரசுக்கே திருமாவுடைய பேச்சுக்கள் நெருடலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன என்பது தான் உண்மை. நீங்கள் மந்திரியாக இருப்பீங்க, உங்கள் தலைவர் வெளியில் அரசுக்கு எதிராக தொடர்ந்து பேசுவார்னா நீங்கள் அமைச்சரவையில் தொடர்வது என்பது கடினமானதாக மாறிவிடும். ஆங்கிலத்தில் சொன்னால் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் வில் பிகம் அன்டெனபிள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். கண்டினியூஸாக நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் உள்ளேயும் இருக்கீங்க அப்படின்னா முதலமைச்சரால் இதை நீண்ட நாள் தாங்க முடியாது. சார், பாமகவில் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இணைந்த பிறகு ராமதாஸ் அவர்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டிவா இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இப்ப குறிவைக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. இது கட்சிக்கு நல்லதா? நல்லதை பற்றி நம்ம ஏன் கவலை பண்ணோம்? அந்த கட்சியோட நல்லதை பற்றி நமக்கு என்னங்க கவலை? அது அடிப்படையில் ஒரு ஜாதிய கட்சி தான், எந்த சந்தேகமும் கிடையாது. பல விஷயங்கள் அவங்களுக்கு முற்போக்கான ஸ்டாண்டு இருக்கலாம், அது வேறு. அடிப்படையில் அது ஒரு சாதிய கட்சி, மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள கட்சி. அப்பா மகன் சண்டையில் ஒரு நிலைப்பாடு எடுக்கக்கூடியவர்கள் யார் கை ஓங்குகிறதோ அதற்கு பிறகு அதற்கேற்ப குறிவைக்கப்படுவார்கள் என்பது உலகம் பூரா நடக்கிறது, இந்தியா பூரா நடக்கிறது, தமிழ்நாடு பூரா நடக்குது. அதான் இப்போ நடக்குது. அப்பாவும் பிள்ளையும் ஒரு நாள் சேர்ந்துப்பாங்க, இது குடும்ப சண்டை, அடிச்சுப்பாங்க சேர்ந்துப்பாங்க, அப்பனும் பிள்ளைன்ற புரிதல் இருந்திருந்துன்னா பாமக அருளோ மற்றவங்களோ ஸ்டாண்ட் எடுத்துருக்க மாட்டாங்க. ஸ்டாண்ட் எடுத்தாங்க, அதுக்கான வேலையை கொடுக்குறாங்க. அதை பற்றி கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அந்த கட்சி பலவீனம் அடைவதை பற்றி கவலைப்படுவதுக்கு ஒன்றும் இல்லை. பலவீனம் அடைஞ்சால் தமிழ்நாட்டுக்கு அது நல்லது. பாமக பலவீனம் அடைவது தமிழ்நாட்டுக்கு நல்லது. அதனால் கெட்டதில் ஒரு நல்லதுன்னு எடுத்துக்கோங்க. இது அவ்வளோ. சார், வரவிருக்கிற நிதிநிலை அறிக்கையில் சிறுபான்மையினருக்கு நல்ல செய்தி வரும் அப்படின்னு ஷாஜஹான் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. குறிப்பாக முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடு சதவீதத்தை கூட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு
கோரிக்கையும் வந்து முதல்வர் அவர்கள் கிட்ட கொடுத்திருக்கிறதா? இல்லைங்க, அது ரொம்ப சிக்கலான விஷயங்க. இஸ்லாமியர்கள் இடஒதுக்கீடே வந்து கண்டென்ஷியஸ் சப்ஜெக்ட். மத ரீதியாக இடஒதுக்கீடு பண்ண முடியாதுன்னு நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்குது. அதை மீறி ஏதோ கொடுத்துட்டு இருக்காங்க. அதை உயர்த்தினாங்கன்னா சிக்கல் உருவாகும். இவர் சொல்கிறாரு, மோடி அவர் என்ன பண்ண போகிறாரு நமக்கு தெரியல. எனவே இது பாலிடிக்ஸ் சம்மந்தப்பட்டது, வாக்கு வங்கி சம்மந்தப்பட்டது. திமுக பக்கம் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் வாக்குகள் இந்த பக்கம் இழுப்பதற்கு அதை அவர் செய்யலாம். முதலமைச்சர் ஜோசப் விஜய் செய்யலாம். அப்படி செஞ்சாருன்னா அது திமுகவுக்கு நெருக்கடி. முதலமைச்சர் செய்வாரான்னு தெரியல. எப்படி செஞ்சாங்கன்னாலும் அது கோர்ட்டுக்கு போகும். அங்கே நெருக்கடியை தான் அது சந்திக்க வேண்டியிருக்கும். எல்லாமே பாலிடிக்ஸ் தான், அதில் இதுவும் ஒன்று. நன்றி சார், பல வணக்கம், தகவல்கள் வணக்கம், பகிர்ந்துக்கிட்டீங்க. வணக்கம்.